சொன்னார்கள், ஒரு மனிதர் தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் எடுத்துக்கொண்டு போவார் அல்லாஹ் கிட்ட எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால் அவர் தொழுக இஹ்லாஸான தொழுக, சும்மா தொழுகை அல்ல, எல்லா தொழுகையும் அங்க வைத்திருக்காது. அல்லாஹ் கொஞ்சத்தை தான் ஏற்றுக்கொண்டிருப்பான். நம்ம ஒரு 50 வருஷம் தொழுதா அதுல எல்லாத்தையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு சிலதுதான் இஹ்லாஸோட கஷ்டப்பட்டு கொடுத்த தர்மம் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? மவுத்து வரைக்கும் ஒரு வார்த்தை பேசாம இருந்தது சில நேரம் 10 ரூபாவதை கொடுத்திருப்போம். 20 வயசுல 40 வயசாயின பிறகு மொத்த தர்மத்தை சைத்தான் தூக்கிடுவான். சில தர்மங்கள் மட்டும்தான் மிஞ்சிக்கும். எடுத்துட்டு அல்லாஹ் கிட்ட போய்த்து நின்றா அல்லாஹ்வுக்காக செஞ்ச வணக்கங்களை அல்லாஹ் எப்ப எடுப்பான் தெரியுமா? அவனுக்கிட்ட உலகத்துல முதலாவது மனுஷனா வாழ்ந்திக்கணும். இஸ்லாம் அதான். இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சகோதரத்துவத்தை, பண்பாடுகளை தான் எதிர்பார்க்கிறான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பண்பாடு இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்தால் மறுமையில் நீ எவ்வளவு வணக்க வழிபாடுகளோட போனாலும் ஒன்றை கூட அல்லாஹ் தன்வசம் எடுத்துக்கொள்ள மாட்டான். நம்ம போறோம், பெரிய நோன்பு ஜக்காத் ஹஜ் எல்லாம் செஞ்ச இபாதத்துகளோட போய் அல்லாஹ்ட்ட நிற்கின்ற நேரம் நாங்க ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்போம். சில நேரம் நாங்களும் மறந்திருப்போம், அவனும் அதை கணக்கில்லாம அப்படியே விட்டுருப்பான். மறுமை நாள்ல வந்து நிற்பான். அது ஆச்சரியம் அல்ல. அவன் வாரது மறுமை நாள்ல, அல்லாஹ் இவனுக்கு அநியாயம் செஞ்சா யா அல்லாஹ், இவன் என்னோட பேசல யா அல்லாஹ், நாடாக்காரன் யார் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழாத எல்லாரும் அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட வருவான். யா அல்லாஹ், தொழுதா, நோன்பு பிடிச்சா, ஜக்காத்து கொடுத்தா, எல்லாம் செஞ்சான், என்னோட பிரச்சனை. இங்க அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான் முக்கியம். சகோதரர், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? நம்ம அல்லாஹ் தொழுதுட்டு வந்திருக்கிறேன், ஓண்ட தொழுகை எனக்கு தேவையே இல்லை. அந்த தொழுகையை அல்லாஹ் அடுத்த மனுஷனுக்கு கொடுத்து, நீ போ சொர்க்கத்துக்கு, நீ போ நரகத்துக்குன்னு அல்லாஹ் அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? உனக்கு இஸ்லாத்தை தந்தது நீ மனுஷன் ஆகிறதுக்கு முதலாவது மனிதனாகணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நீங்க எல்லா செய்திகளையும் வச்சு பார்க்கக்குள்ள ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றவர் பண்பாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்? நம்முடைய ஜனாசால 4 பேர் நல்ல மாதிரி பேசினால்தான் எமக்கு சுவர்க்கம். சகோதரர்களே, அப்படி நம்ம வாழணும். ஏன் அல்லாஹ் அதை முக்கியத்துவம் கொடுக்குறான் தெரியுமா? நாங்க யோசிக்கலாம், இல்ல வணக்க வழிபாடுகள் தானே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, தொழுகை தானே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, ஒருத்தனோட பேசலன்றதுக்காக தொழுகையே அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டானா? ஏன்?